2வது இவங்களுக்கு இடம் பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். யார் ஒருத்தர் தனுசு ராசி மூல நட்சத்திரம் பிறந்தவர்களும் மன பிரச்சனையாவே இருக்கும். அவர் எந்த ஊர்ல போய் வீடு கட்டி வாழ்ந்தாலும் அங்கே ஒரு பிரச்சனையோட தான் வாழ்வார். என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமாங்க, ஆன்மீகம் உண்டு, பெரியவருடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் உண்டு, இறைபக்தி உண்டு, குருமாருடைய ஆசீர்வாதம் உண்டு. இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல் வீடியோக்கான லிங்க் கமெண்ட்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஜீவசக்தி சித்தர் வழிபாட்டு முறைகள்லாம் இவருக்கு உண்டு. இவருக்கு ஞானம் உண்டு, அதிக நாலேஜ் உண்டு. ஒரு பொருளை பார்த்த உடனே கண்டுபிடிச்சி சொல்ற ஞானம்லாம் உண்டு. ஆனால் இவர் நிலையா இருப்பாரானா இல்லை. அதான் அங்கே பாயிண்ட். இந்த தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரவங்க இந்த மாதிரி தனுசு ராசி பூராட நட்சத்திரம் பணத்துக்கு பஞ்சம் இல்லை. தனுசு பூராடம் பூராடம் நூலாடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன சேட்டைகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆண்களாக இருந்தால் தலையில முடி நிறையா வச்சுக்குவாங்க. பெண்களாக இருந்தால் ஒரு குயினிக்காக இருப்பாங்க, அடாவடியாக பேசுவாங்க. அதாவது வந்து கொஞ்சம் மூர்க்கமாக இருப்பாங்க. இது ஒன்று தான். அதாவது ப்ரெசஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்கிறாங்களே, அது எக்ஸ்ட்ரா இருக்கும். அதிகப்படியாக எக்ஸ்ட்ராவாக பேசுவாங்க, எக்ஸ்ட்ராவாக செய்வாங்க. இது மட்டும்தான் அந்த பூரண நட்சத்திரம் தனுசு ராசிங்கிற. பணங்காசுக்கு பிரச்சனை இல்லை. இவங்க திருமண வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக கை கூடும். திருமண வாழ்க்கை கை கொடுக்கும். திருமணத்தை பின்னு மனைவி கூட இவங்க அனுசரணையாக அன்போடு இருக்கணும். ஆண்களும் சரி பெண்களும் சரி. தனுசு ராசி பூரண நட்சத்திரக்காரவங்க.